போர் குணம் படைத்திருந்தாலுமே தனித்துவமான காரியத்தில் செயல்பட்டு மிகவும் சிறப்பாற்ற முன்னேற்றத்தை காணக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். அதே போல் 12 ராசிகள்லையுமே இறுதியாக வரக்கூடியதும் குரு பகவான ராசி அதிபதியுமாய் கொண்டது இந்த மீனம் ராசி. ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நிறைய நல்ல குணங்கள் மீன ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும். இவங்க எப்பொழுதுமே இவங்களுடைய ரகசிய வாழ்வுக்கு பற்றி யோசித்ததே கிடையாது. இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா விஷயத்துலையுமே முடிவெடுக்கிறதுல திறமையானவங்களாக இருப்பாங்க. மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்கள்லாம் இவங்களுக்கு மிகவும் ஒரு நண்பராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டது. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசியெல்லாம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் அப்படின்னு ஒரு பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவங்க தான் மீனராசி. இந்த மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு மனப்பக்குவத்தை கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க ஒருத்தங்களை நண்பராக்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்பவுமே பாக்கியசாலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மீனராசிக்காரங்க அவங்களோட உழைப்பால் முன்னேறக்கூடியவங்க. நம்ம எப்படி முன்னேறுறோமோ அதுபோல தான் நம்ம கூட இருக்கிறவங்களுமே முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது மற்ற ராசிக்காரங்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் பெரும்பாலும் யோசித்து சொல்ல வேண்டிய பதில் தான். ஆனால் இந்த ஒரு இயல்பு மீனராசி அன்பர்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். அவங்களுக்கு இப்போது கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வந்தால் கூட முதல்ல ஓடோடி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு குணம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால ரொம்பவுமே திறமையான செயல்களில் ஈடுபட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைத்து வளங்களும் நிறைந்த செல்வ நிலை பெற என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தரும் வழிபாடு. ஏன்னா அவர் தான் உங்களோட ராசி அதிபதி. வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை நீங்கள் செய்யுங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிய முறை தாங்க. கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் நீங்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர குரு பகவான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார். இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகள் உண்டாகும். மீனராசி அன்பர்கள் அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சரி, வாங்க நாம் இப்போது இந்த வாரத்தின் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய யோகங்கள் அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். எண்ணம் போல வாழ்க்கை அமையக்கூடிய வாரம் தாங்க இந்த வாரம். இன்னும் சில நாட்களில் உங்களோட ராசி விட்டு ராகு பகவான் விலகி போகிறார். ராசியில் ராகு நிற்கிறதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் சீராகும். எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். எதிர்காலம் பற்றின பயம் உங்களை விட்டு நீங்கும். உங்களுடைய செயல்களில் புதிய புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமையை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. இழந்த இன்பங்களை மீட்டு பெற சிறப்பான யோகங்கள் வரும். சொல்லப்போனால் தொட்டது துளங்கும். உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகளிடம் ஒத்துழைப்பு வரும். அவங்களாலுமே உங்களோட தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம் அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு. நண்பர்களால் தொழில் கூட்டாளிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே சீரான வாய்ப்பை முடியும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு தன் நிறைவு ஏற்படும். கடன் பெறுவதாக இருந்தாலும் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் யோசிச்சு கொடுங்க. முடிஞ்சால் தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. தடைபட்டிருந்த கட்டுமான பணிகள் துரிதமாக வேலை செஞ்சு முடியக்கூடிய வாய்ப்பு. வீடு அல்லது அனுகூலம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரு சிலர் கடன் வாங்கி மற்றொரு கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். திருமண முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். தினமுமே மீனராசி அன்பர்கள் குரு கவசம் படித்து வருவது மனநிலையை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும். என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா,
ராசிநாதன் விரைவில் 4ஆம் இடத்திற்கு நகரப் போறார். ஜென்ம ராகு விலகிறதுனால ராசியில சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் வரும். இது நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு. குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால அங்கு கேது விலகி இருக்கிறதுனாலையும் கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் மறைந்து புதிய ஒரு மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். வீட்டில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலக இருவருக்குமே கொஞ்சம் பேசி தீர்க்கிறது நல்லது. இணக்கமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. இது உங்களோட குடும்பத்தில் ஒரு இன்பமான நிலையை கொடுக்கும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் செவ்வாயின் பார்வை உங்களோட ராசியில் விழுறதுனாலையும் வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் மிகுந்த கவனமாக செல்லணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை குறைச்சிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடிங்க. நீங்கள் ஒரு முதியவங்களுக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமையில் அனுமன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை குறைப்பதற்கான ஒரு எளிய வழிபாடு. இதையுமே தொடர்ந்து செய்து வருவதால் மீனராசி அன்பர்கள் நல்ல பயன்களை பெற முடியும். மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் தைரியம் அதிகரிக்கும். எல்லா விதத்திலுமே நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சகோதரர்களாலேயுமே நன்மைகள் வரும். காரிய வெற்றி உண்டாகும். பண வரத்து சீராக இருக்கும். எதிர்பாலினத்தினால் பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள் குறையலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பெற உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கிறதா இருந்தால் அதற்கான துணிச்சல் வரும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எல்லா செயல்களையுமே ஈடுபாடு செய்ய போகிறீங்க. உங்களோட தொழில் முறை வளர்ச்சிக்கு நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து எதிர்பார்த்த நேரத்தில் பண உதவி வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க. அலுவலக பணியில் உள்ளவங்க உங்களோட பணிகளில் திறமையாக செயலாற்றினால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் சரியாக முடிவெடுக்க கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக இப்பொழுது முடியும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தக்க சமயத்தில் உண்டாகும். உங்களுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் உறுதுணை உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசியது நல்லது. பண வரத்துமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். கொஞ்சம் தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சண்டை சச்சரவு வரும் பொழுதே கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறது நல்லது. வீட்டிலையுமே ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகும். வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நன்மையாக இருக்கும். உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வந்து சேரும். சம்பள விஷயத்தில் மட்டும் நீங்கள் கராராக இருக்கிறது அவசியமான ஒரு விஷயம். துணிச்சலாக எல்லா காரியங்களையுமே ஈடுபட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்க நீங்கள் பெற முடியும். வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருந்த உங்களுக்கு இப்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும். மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டு நல்ல காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அதோடு உங்களோட தலைமையில் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்கும். காரிய அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் பெற்றிருக்கிறீங்க. எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையாகவும் அன்பாகவும் பழகுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்ப்பது நல்லது. சுமூகமான முடிவு சுகமான வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மன தைரியம் அதிகரித்து காணப்படும். இதுக்கு முன்னாடி மற்றவங்க செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையை கூட நீங்கள் இப்போ அதை எடுத்து சிறப்பாக செயலாற்றி கூடிய விரைவில் செய்து முடித்து காட்ட போகிறீங்க. உங்களோட பணிகளை கண்டு சுற்றி இருக்கிற அனைவருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரங்களுமே நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களுமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான வாய்ப்பை கொடுக்கும்.
மேலும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நீங்கள் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ பைரவரை வழிபட்டு தீபம் ஏற்றி வருவதன் மூலம் நன்மைகள் அனைத்தும் உண்டாகவும் உங்களோட காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் வீட்டில் இருக்கிறவங்க மீனராசி இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.